அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, அன்பினாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தேவரீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய வான மன்னாவை எங்கள் மத்தியிலே அதிகமாக தந்து எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நிறைவேறுவதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஒரு பாட்டு, ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம். இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும் ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆற்றிய கிருபைகள் அளித்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர பலவீனன் என் அருகில் பலன் தாரும் வந்தனக்காய். பலவீனன் என் அருகில் பலந்தாரும் வந்தனக்காய். உம்மை போல் நான் கனிதரவே உமதாவியால் நிறைத்திடுமே. உம்மை போல் நான் கனிதரவே உமதாவியால் நிறைத்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலேயே அதிகமாக கிருபையை பெற்றவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்களை தான் தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தவிர மற்றவர்களுக்கு அதாவது எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்குது. இப்போ குறிப்பாக சொன்னால் ஆபிரகாம் அங்கே இயேசு கிறிஸ்துவிட்ட மன்றாடுகிறார். அந்த தேசத்தில் ஒருவேளை 50 பேர் இருப்பாங்க, அந்த தேசத்தை அழிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறப்போ 50 நீதிமான்களின் நிமித்தமாக நான் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே போல் திரும்ப திரும்ப அவர் ரிப்பீட்டாக நின்று ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட. கடைசியில் ஒரு 10 நீதிமான் இருந்தால் என்ன செய்வீங்க? 10 பேர் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன், அதாவது ஆபிரகாமுக்கு கூட அந்த லோத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால தேவனை பற்றிய அறிவு ஓரளவுக்கு இருந்திருக்கும் நிச்சயமாக. அவர் தேவனுக்கு பயந்தும் நடந்திருப்பார். அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து அவருடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு தேவனை பற்றிய அறிவும் தேவன் மேல் உள்ள பயமும் நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால்தான் தேவன் அவரை எப்படியாவது அந்த அழிவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னுட்டு காப்பாற்றினார். நாமளும் அதே போல தான் இந்த நாட்களில் ஒரு கொடிய காலகட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவம் அப்படியே பெருகி இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 1 யோவான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகம் முழுவதுமாக பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது. நம்ம இந்த ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 840 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ரட்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் 200 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஆனாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு 125 கோடி பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஏற்கனவே அவங்க விக்கிரகாரணைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ நம்ம அவங்கள நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா
ஒரு கடைசி மொமெண்ட்டில் கூட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், அந்த கள்ளன் முதல்ல அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை தூசிப்பாங்க. அந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை தூசித்திருப்பாங்க. ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இயேசு கிறிஸ்து அவர் அவங்க யாருமே அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, எப்படியாவது எங்கள் பாவத்தை மன்னிங்க, தயவு செய்து கோச்சிக்காதீங்க அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிற போது அந்த நேரத்தில் இந்த வார்த்தை நிச்சயமாகவே அந்த கள்ளனுடைய இருதயத்தை குத்தி இருக்கணும். அதனால்தான் கடைசியில் அந்த கள்ளன் சொல்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னுட்டு. இதே போல் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய சம்பவங்கள் உண்டு. அங்கே ஒரு வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் பேசுகிறப்ப, அதாவது பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுறா. அப்போது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அது என்ன பாவம் அப்படின்னு அவர் சொல்ல விரும்பலை. பாவியான ஒரு ஸ்திரீ என்று வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவள் அழுறா, ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னுட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதாவது மக்கள் பெரிய கொடிய பாவிகளாக தெரியலாம், அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக தெரியலாம். ஆனால் அந்த ஒரு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால அவங்கள பற்றி நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. 125 கோடி இருக்கிறாங்க. அப்போது இந்த கூட்டத்தில் எல்லாம் பார்க்குறப்ப அதனால தான் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம இந்திய தேசத்தில் எவ்வளவோ நெருக்கங்கள் கொண்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த காரியங்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்கணும் அதிகமாக. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். போதும். சீசர்கள் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போது அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதாவது அந்த வருகைக்கு, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற போது அந்த 37ஆம் வசனத்தை படிங்க. 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இங்க இயேசு கிறிஸ்து நோவாவை பற்றி சொல்றாரு. அப்போ நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இருந்தவர்களிலே நோவா நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ அந்த காலகட்டத்தில் தேவன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவர் திட்டம் கொண்டிருக்கிறப்ப அந்த உலகத்தில் இருந்த ஜன கூட்டம் எல்லாமே, அதாவது திரளான கூட்டங்கள் இருந்தாங்க. நோவா மட்டும் இல்லை, அவர்களில் ஒருத்தருக்கு கூட தேவ பக்திங்கிறதே கிடையாது. தேவனை தேடவே இல்லை. எல்லாரும் கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடியே அவங்க எல்லாம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ நம்ம எல்லா சபைகளிலும் நம்ம என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா
இப்போ அதாவது மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதாவது தேவன் அந்த நோவாவை குறித்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், நீயும் உன் குடும்பத்தாரும் பேழையில் பிரவேசியுங்கள். அப்போ அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு நோவாவுக்கு ஏன் இடம் கிடைச்சது அப்படின்னா, நோவாவின் நிமித்தமாக அவனுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாக பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. இந்த நோவா போக ஒரு மனுஷனுக்கு கூட அங்கே அதாவது இந்த நோவா இவ்வளவு நாள் கிடந்து கத்தி கூச்சல் போட்டு நமக்கு அறிவிக்கிறாரு, இத்தனை வருஷமா இவ்வளவு ஒரு பெரிய பேழை, அந்த பேழைன்னா அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 300 முழ நீளம். அந்த காலத்துல எல்லாம் அவர் என்ன இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மெஷின் கட்டிங்க பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கூட அது அப்படி ஒரு இது ஃபேப்ரிகேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் முழு மூச்சா இந்த காரியத்தை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் அவைகளே அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்குது. அதுகளுக்கு அறிவு கிடையாது இல்லையா? மனுஷன மாதிரி 6 அறிவு கிடையாது. இந்த 5 அறிவு படைத்த அந்த பிராணிகளும் அவைகளே ஏறிச்சுது. ஏன்னா நோவா ஒன்னொன்னையும் பிடிச்சி கொண்டு உள்ள விடலை, பேழைக்குள்ளே விட்ட மாதிரி வேதத்தில் எழுதப்படலை. அதே போல் இந்த காலத்தில் நம்முடைய வேலை என்ன? நம்ம பேழைக்குள் பிரவேசிக்கணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்படின்னா இந்த நோவாவை மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ நோவா அந்த காலத்தில் எப்படி நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவனுமாக இருந்தானோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியம் அதிகமாக பலப்படணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லும்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிங்க. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 24:6-7. போதும். அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். இப்போ வஞ்சிக்காதபடிக்கு அப்படின்னா, இப்போ இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் தேவனை தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இந்த ரோமன் கேத்தலிக்ஸை தான் ஃபஸ்ட்டு மக்கள் சொல்லுவாங்க. அவர் போப்பு அப்படின்னுக்கிட்டு சொல்லி அவர் கீழே இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இந்த ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னுட்டு. அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் அநேக வஞ்சிப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. என்னுடைய ஒரு ஊழியக்காரர் அவங்க அதாவது இந்த வியாக்கியான வரங்கள் எல்லாம் பெற்றவங்க, அவங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு அம்மா சபை நடத்துகிற அம்மா, அப்போ அவங்க அந்த சபையில் ரொம்ப ஆவிக்குள்ள பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் போயிட்டு அது பரிசுத்த ஆவியினருடைய நடத்துதல் கிடையாது, அது அசுத்த ஆவியினுடைய கிரியை. அந்த அசுத்த ஆவியை நீ கடிந்து கொண்டு விரட்டிட்டு வரணும், அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னுக்கிட்டு அவங்கள அனுப்பியிருக்காங்க. அப்போது இவங்க அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அவங்க பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப. அப்போ அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆவி பேசுது. அந்த ஆவி என்ன பேசுதுன்னா, நான் அநேகரை தீட்டுப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் இன்னாரை தீட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னுட்டு பேசுது. அது பாருங்க. அப்போ ஆவியின் வரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியாக்கியான வரங்கள், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள், இந்த வரங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம என்ன, ஐயோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்க பாருங்க,
எவ்வளோ பவர்ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க பாருங்க, அப்படிதான் நினைப்போம். ஆனால் அந்த அந்நிய பாஷைகளும் சரி, அந்த காரியங்களும் சரி, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும் சரி, கனிகளும் சரி, நம்ம வந்து அதை கரெக்டாக, அதாவது ரொம்ப க்ளோஸாக உன்னிப்பாக பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் தெரியும் இது கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லை வேற யாராவது கிரியை செய்கிறாங்களா அப்படின்னுக்கிட்டு. அப்போ அதனால்தான் தேவன் சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, யுத்தங்களை பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அந்த அரபு தேசங்கள்லேயும் சரி, உக்ரைன் நடந்த அந்த யுத்தமும் இன்னும் அது முடியலை. இப்படி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த யுத்தங்கள்லாம் வந்ததுனால பஞ்சங்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போவே பல தேசங்களில் பயங்கரமான பஞ்சங்கள் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய அந்த ரிசல்ட் என்னவா இருக்கும்னா பஞ்சங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொள்ளை நோய்கள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போது முக்கியமான மெடிசின்ஸ் மக்களுக்கு கொடுக்க முடியலை, முக்கியமான மருத்துவ உதவி செய்ய முடியலை. ஒரு அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். மக்கள் திரளாக அழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக பூமி அதிர்ச்சிகள்லாம் அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பல பூமி அதிர்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளும் வந்து ஆயத்தமாக இருக்கணும். அதாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்மை நாமே என்ன சோதிச்சு பார்க்கணும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை முயற்சி செய்கிறது எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல எல்லாருமே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நாம் வந்து கர்த்தருக்குள் பலப்பட முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 யாராவது ஒருத்தர் படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நமக்கு அதில் என்ன அப்படின்னா, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம வந்து சாட்சிகளாய் இருப்போம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தை பெருக செய்யணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து அந்த வளர்ச்சிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறகுறப்போ ஒரு 3 கிலோ வெயிட் இருக்குது. அப்புறம் அதுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் அது வளர 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசு ஆகிறப்போ வந்து நம்ம வந்து அது அந்த பிள்ளைகிட்ட ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்குறோம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையணும். அப்போ வளர்ச்சியை எப்படின்னா, இந்த தேவ ஐக்கியம் பலப்படணும். இப்போ நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு போனோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்தாதான் கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லைன்னா நம்ம அந்த நேரத்தில் கைவிடப்பட்டவர்களாக தனித்து தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:21. 2 தீமோத்தேயு அப்போது நம்முடைய திட்டம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக மாறணும். தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாறணும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். என்ன சுத்திகரித்து கொள்றதுன்னா 1 தெசலோனிக்கர் 4:3 படிங்க. போதும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படிதான் நம்ம படிப்போம். ஒரு நாள் நான் வந்து இந்த சாது செல்லப்பா அவருடைய மீட்டிங் இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன்.
அப்போ இதே போல் தான் படித்தாங்க. அவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு. ஒரு அம்மா படித்தாங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு படித்தாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சரியாக படிக்கலை, இன்னொருத்தர் படிங்கன்னாங்க. அப்போ இன்னொரு ஆம்பளை படித்தாங்க, அவரும் இதே போல் தான், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு. அப்புறமா அவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த 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 சத்தத்தை, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னுட்டு அழுத்தம் திருத்தமாக ஒரு 2-3 தடவை சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது நான் கூட தான் அப்படி தான் படிப்பேன். ஆனால் அந்த காரியத்தை அவர் அந்த அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே அந்த ஒரு புல்லட் மாதிரி அப்படியே அதை ஆழமாக சொல்கிறப்ப அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மெயின் ஃபோக்கஸ் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அப்படிங்கிற அந்த அந்த பாயிண்டில் நிற்கணும். உலகத்தில் எது வேணால் நடந்துக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. புரியுதா? கவலைன்னா அதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கக்கூடிய வேலை நமக்கு இருக்குது. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேலை நமக்கு இருக்குது. அதை தவிர நம்ம மேற்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது நம்மால். என்ன, விளைய செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் செய்யணும். அப்போது ஆனால் நம்ம பொறுத்தவரையில் நாம் பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அது மாத்திரமல்ல, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறோம், அவர் மனம் திரும்பி இருப்பார், அவர் ரட்சிக்கப்படுவார். என்ன, அதே நேரத்தில் இப்போ நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? என்ன, உலகம் அனைத்தையும் நாம் ஆதாயப்படுத்தலாம். 1000 பேர் சபைக்கு வந்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம குறித்து நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம தான் உத்தரவாதி. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு, நாம் தேவனோடு நடக்கிறோமா? புரியுதா? அப்போ இந்த காரியங்கள்ல நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். அடுத்தது எல்லா காரியத்திலும் நம்ம ஒரு உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதில் ஞானமும் இருக்கு, உணர்வும் இருக்கு. உணர்வுன்னா என்ன சொல்றது அப்படின்னா, நல்ல சென்சிட்டிவிட்டி, ஒரு நல்ல உணர்வு இருக்கணும். இப்போ ஒரு காரியத்தை பார்த்தா இது நமக்கு ஒத்துக்காது அல்லது ஒத்துக்கும், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கணும். புரியுதா? அப்போ உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் தான், இப்போ உலகத்தில் பாருங்க, இப்போ ஆத்துமாக்கள் எல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி இருக்கு. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா பாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிங்க. ஆமா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இந்த நேஷனல் ஜியாகிரபி சேனலில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிருகத்தினுடைய டெட் பாடி கிடந்துன்னா அப்படியே அந்த கழுகுகள்லாம் அப்படியே பறந்து அப்படியே சுற்றி உட்கார்ந்துருக்கும். அப்போது அந்த கழுகுகளுக்கு அந்த சென்சிங் தெரியுது. அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும். அப்போ அந்த கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஒன்று கூடணும் அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன, அந்த சென்சிட்டிவிட்டியை இழந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய வருகையில் அந்த சத்தம் கேட்காது. அப்போ அந்த சத்தத்துக்கு நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அந்த சத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த சத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த சத்தத்துக்கு முன்னால் தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். அப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவர் உதறி தள்ளிட்டு போக மாட்டார் நிச்சயமாக.
இப்போ லோத்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னுட்டு வேதத்தில் எழுதலை. ஆனாலும் லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் தேவன். அப்படி இருக்கும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய வருகையில் அவங்களுக்கு இடம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரைக்கும் படிக்கலாம். இருங்கள், போதும், ஒரு நிமிஷம், சரியா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், எஜமான் வரும்போது எஜமான் எப்போது வருவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்க. என்னோடே கூட விழித்திருங்கள். இன்னொரு வசனத்தை படிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15. தம்மோடு கூட இருக்கவும். அதாவது அந்த அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட நோக்கமே நம்பர் 1, அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம தேவனை பற்றி, தேவனை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னா முதல்ல தேவனோடு கூட இருக்க பழகணும். என்ன, ஏதோ புக்கை படித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முடியவே முடியாது. இப்போ வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் உள்ளது அந்த ரகசியங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தேவனோடு அங்கே இருக்கணும். அதுக்கு அடுத்தபடி தான் திரும்ப அந்த வசனத்தை படிங்க, 14, 15 படிங்க. அதுக்கு அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுறது. முதல்ல தேவனோடு கூட இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது தொடர்ந்து படிங்க. அதுக்கு பிறகுதான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. முதல்ல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனோடு இருக்க பழகணும், தேவனோடு இருந்து கற்றுக்கொள்ளணும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற போது சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வந்து கற்று கொள்ளுங்கள். தேவனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளணும், அவரோட கூட இருக்கணும், கற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட கற்றுக்கொள்ளாம இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர்கிட்ட அங்க அந்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தில் விழுந்து அழுறப்ப என்ன பாதத்தில், அப்போ அவ ஒரு மனஸ்தாபப்பட்டு அவளுடைய அந்த ஒரு பாவ அந்த வாழ்க்கையின் நிமித்தமாக அவ மனம் கசந்து அவ அழுறா. அதே போல அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸ்திரியே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ இதே போலதான் நம்ம அந்த தேவனோட யாரா இருந்தாலும் சரி, எந்த வித ஒரு பாவத்தோட இருந்தா கூட நாம மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய பாதத்துல விழுறப்போ இது அதாவது இது தேவ கிருபை. இது இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த பாவியா இருக்கிற அந்த ஸ்திரீ நிச்சயமா அங்கே போயிருக்க முடியாது, ஆசாரியன்கிட்ட போய் நிற்க முடியாது இல்லையா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நிச்சயமா போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பேசவே முடியாது, பிரகாரத்துக்குள்ளேயே நுழைய விட மாட்டாங்க. ஆனா இங்க ஆண்டவருடைய பாதத்தை தொடுறாவா அந்த ஸ்திரீ. அதுதான் கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. அப்படின்னா இந்த காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா தேவ கிருபை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது தேவ கிருபை. என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இதை அப்படியே அதில் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம்.
அப்போது இப்படியே வளர்ந்து வளர்ந்து நம்ம, அதாவது எதுக்காக இப்படி நம்ம வளர்ச்சி அடையணும்? இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ இது ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம பரிசுத்தமுள்ளவர்கள் ஆகணும், தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கணும், தேவனோடு அதிகமான ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பெட்டில் போய் தூங்குறதுக்கு இல்லை. இப்போ நம்ம ஹெல்மெட் போடுறோம், இது எல்லா சர்வாயுத வர்க்கங்கள் ஷூ எல்லாம் போட்டுட்டு எங்கேயாவது நம்ம பெட்டில் படுக்கிறதே கிடையாது. இங்கே அடுத்த நெக்ஸ்ட்டு இப்போ கையில் ஆவியின் பட்டயத்தை எடுத்துருக்கோம், பட்டயத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பெட்டில் நம்ம படுக்கிறதுக்கு கிடையாது. அப்போ நமக்கு உள்ள அந்த வேலை என்னன்னா, தேவனுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். யுத்தம் பண்ணுறதுன்னா அதுக்காக ரோட்டில் போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு யாரையும் வெட்டி போடுறதுக்கு இல்லை. ஜெபத்தில் தேவனோடு சேர்ந்து நம்ம பிசாசை எதிர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, இப்போ நேபுகாத் நேச்சாரை பாருங்கள், எந்த ராஜாவை பாருங்கள், அவங்க முதல்ல முற்றுகை போடுறாங்க. முற்றுகை போட்டுட்டு அப்புறம் கொத்தளங்கள் போடுறாங்க. கொத்தளங்கள் போட்டுட்டு அடுத்தது இடிக்கிற இயந்திரங்களை வைக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மண் மேடுகளை போடுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அந்த கோட்டையை கிராஸ் பண்ணணும், கோட்டையை உடைக்கணும், உள்ளே போகணும், அந்த ஆள்களை கைப்பற்றணும். புரியுதா? இதுதான் ஃபோக்கஸ். அப்போ உடைக்கிற எந்திரங்களை எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ அந்த காலத்துல எல்லாம் கோட்டைகள்லாம் பெரிய பெரிய ரொம்ப அகலமான கோட்டைகள். இப்போ அதை எப்படி போயிட்டு நம்ம ஒரு சம்மட்டி வச்சு அடித்தா அது நீ யாருப்பான்னு கேட்கும், அந்த அளவுக்கு கனமானது. அப்போ இவங்க இந்த உடைக்கிற எந்திரங்களும் அதே போல் தான். இப்போ போயிட்டு டாங் டாங்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது உடனே உடையாது. பட் என்னன்னா அதுக்குன்னே ஆளுகளை நியமித்து வச்சுருப்பாங்க. நியமித்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேலை அது அந்த சோறில் டாங் டாங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், எந்த சோறாக இருந்தாலும் ஒரு ஒரு சாதாரண வெயிட், ஒரு 10 கிலோ வெயிட்டை வச்சு ஒரு ஒரு பெண்டுலம் மாதிரி ஒன்றை போட்டு அடிச்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது ஒரு நாள் போகட்டுமே, அதுக்கப்புறம் அது கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். கிராக் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக தோரம் உண்டாயிரும். தோரம் உண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்கள் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முடியும். இதே போல் தான் நம்ம அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி ஃபோக்கஸ் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறாரு. அங்கே ஒரு ஒரு விதவ ஸ்திரீ அங்கே ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு அவள் தினந்தோறும் கேட்குறான். அந்த மனுஷன் அவன் பார்க்குறான், அவன் ஒரு பெரிய நியாயாதிபதி இல்லை, அல்பமான ஒரு பூம்பில் நம்ம உயிரை வாங்கிட்டு கிடக்குது அப்படின்னுக்கிட்டு கண்டுக்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவளும் விடலை, தொடர்ந்து அந்த நியாயாதிபதி கிட்ட போய் எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நியாயாதிபதி ஒரு நாள் யோசிக்கிறான். யோசித்து என்ன, இந்த பொம்பளைக்கு எப்படியாவது நியாயத்தை செய்யணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது போல. இப்போ பாருங்கள், அந்த இடத்த போட்டு டான் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு துவாரம் உண்டாகும். அதே போல் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம புசித்து குடித்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை. நம்ம சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு ஃபோக்கஸாக ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு சில காரியங்களுக்காகன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த
கத்தார் தேசத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? வேதத்தில் நாம் படிக்கிறோம், ஒருவன் 100 பேரையும் 2 பேர் 1000 பேரையும் துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக நாம் யாரையும் போய் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கணும், ஃபோக்கஸ்டாக ஜெபிக்கணும். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தம் ஆகியே ஆகணும் அப்படின்னுக்கிட்டு இந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை, எப்படி அந்த மதிலை இடிக்கிற அந்த இயந்திரத்தை வச்சு இடித்து அந்த காலத்தில் அந்த படைகள் எல்லாம் உள்ள புகுந்து அந்த கோட்டையை கைப்பற்றினாங்களோ, அதே போல் நம்முடைய ஃபோக்கஸ் இந்த தேசம், அவங்க எந்த மதத்தினராக இருக்கட்டும், எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கட்டும், எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை நிச்சயமாக தொட முடியும், அந்த கோட்டைகளை உடைக்க முடியும். அப்போ அந்த கோட்டைகள் உடைக்கப்படும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த தேசத்தினுடைய ராஜா சந்திக்கப்படணும், இந்த தேசத்தினுடைய அதிகாரிகள் சந்திக்கப்படணும், இந்த தேசத்தின் குடிகள் சந்திக்கப்படணும், இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வெளிநாட்டினர் சந்திக்கப்படணும் அப்படின்னுட்டு அந்த ஃபோக்கஸ்டாக இந்த விண்ணப்பம் இது மட்டும்தான். அதை உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் நிச்சயமாக அது ஒரு பெரிய கிரியையை செய்வார். அப்படி கிரியை செய்கிறப்ப யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, பவுல் எப்படி சந்திக்கப்பட்டார் இல்லையா? அப்போ அவர் பிரதான ஆசிரியர்கள்ட்ட பெரிய அதிகாரம், அவருக்கும் பிரதான ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் பயங்கரமான அதிகாரம், அவ்வளோ அதிகாரம் இருந்ததுனால தான் இவர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே தேவ ஜனங்களை பயங்கரமாக துன்புறுத்தினார். கர்த்தர் அங்கே கர்த்தர் அந்த தரிசனமாய் ஒரே வார்த்தையிலே, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஒரே ஒரு வார்த்தையில் ஆள் ஃப்ளாட். இவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். புரியுதா? அப்போது நம்ம தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அதிகமாக வளர்ச்சி அடையணும், தேவ பலனை அதிகமாக பெருகணும், தேவ ஐக்கியத்தை அதிகமாக பெருகணும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். சர்வாயுத வர்க்கம்னா இப்போ எப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிசாசு லேசான ஆள் கிடையாது. அவனும் என்ன, அவன் பயங்கரமாக அதிகாரிகள் மூலமாக உங்களை அட்டாக் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக அட்டாக் பண்ணுவான். என்ன, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு விசுவாசத்தோடு கூடிய அந்த தைரியத்தோட பிசாசை எதிர்க்கணும். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்போ 3 காரியங்கள் அதில் என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போகவே மாட்டான், ஓடி போயிடுவான். புரியுதா? அப்போ ஓடி போகிறது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியத்தோட, என்ன, ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறதை விட 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அவர்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு 50 பேர் நம்ம ஐக்கியமாக ஒரே நேரத்தில் ஒரு காரியத்துக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் செய்யாமல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்வார். 1 மாதமோ 2 மாதமோ அல்லது 1 வருஷமே ஆகட்டுமே, இந்த கத்தார் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும், இந்த ராஜாவும் சரி, ராஜா சரி, அவங்க ஃபேமிலி சரி, அந்த மந்திரிகள் சரி, அந்த அதிகாரிகள் சரி, இவங்க சந்திக்கப்பட்டாங்கன்னா அடுத்த இந்த உலகம் எங்கும் ஒரு பெரிய புரட்சியே உண்டாயிரும், கிறிஸ்தவ புரட்சியே உண்டாயிரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். என்ன, நமக்கே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கல் எறிகிற கரெக்டாக லெக்கு பார்த்து எறியணும். அந்த காலத்தில் நாங்கள் காலேஜுக்கு போகிறப்ப இந்த திருட்டு மாங்காய் அடிக்கிறதுக்கெல்லாம் கல் எறிஞ்சு பறிப்போம். அதே போல் அதுக்காக இப்படி இது திருட்டு மாங்காய் பறிக்கிறதுக்கு இல்லை, தேவனுக்காக கர்த்தருடைய அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கிட்டு அந்த ஒரே ஃபோக்கஸா அந்த இயந்திரத்தை எப்படி வச்சு அந்த மதிலை இடிக்கிற இயந்திரத்தை வச்சு இடிக்கிறாங்களோ அதே போல் டாங் டாங் டாங்னுட்டு தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி இந்த காரியத்தை இந்த கத்தார் தேசத்தை நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கணும். அதுக்காக எல்லாரும் நிச்சயமாக ஜெபிக்கணும். இந்த காரியத்தை எல்லாரும் நீங்கள் ஒத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதில் வேற சந்தேகமே இல்லை. ஏன்னா அதாவது ஒரு தனி மனிதன் ஜெபிக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கிறப்ப கர்த்தர் அங்கே பலமாக கிரியை செய்வார். சரியா? ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம்
40ஆம் வசனம். அங்கே பாருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு பேதுருவை நோக்கி. அவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பேதுருக்கிட்ட தான் பேசுவார். பேதுருக்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? புரியுதா? அப்போ அந்த ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கணும்னா, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தேவனோடு விழித்திருக்கணும். நம்ம என்ன 1 மணி நேரம் அவர் கேட்குற அந்த கேள்வியை பாருங்க, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது. அப்போ அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது விழித்திருக்கணும். பகல் நேரத்தில் இல்லை. இப்போ நல்ல இப்போ காலையில் பாருங்கள் 3 மணிக்கு மேலே அந்த பெட்ஷீட் அப்படியே ஸ்டக்குன்னு இழுத்து போட்டிங்கன்னா 7 மணி வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். ஆனால் அப்படி தூங்கக்கூடாது. அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில் தான் தேடணும். அதிகாலையில் தேவனை தேடணும். அப்போ அதிகாலையில் அப்போ அந்த விழித்திருக்கிற நேரம் அதுதான். என்ன இப்போ நல்லா தூங்கி அதுக்கப்புறம் என்னத்தை விழித்திருக்கிறது? 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் சில வீட்டுகளை நான் பார்த்துருக்குறேன். 7 மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க. எனக்கே சிரிப்பாக இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ஜஸ்டின் பால்னா அப்படின்ட்டு. அவனும் நானும் சிரிப்பேன், என்னடா 7:45 போய் அலாரம் வச்சுருக்குறாங்க அப்படின்னுக்கிட்டு. அந்த மாதிரி அலாரம் வச்சு பிரயோஜனம் இல்லை. விழித்திருக்கிறதுன்னா இரவில் தான் விழித்திருந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படி 1 மணி நேரமாவது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஏர்லி மார்னிங் நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட இருந்து நம்ம நிச்சயமாக ஜெபிக்கணும். தேவனுக்காக எதையாவது செய்யணும். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிக்கணும். கர்த்தருடைய அந்த சேனையில் போய் நான் யுத்த வீரனாக நிற்கணும். இந்த கோட்டையை உடைக்கணும். இப்போ நம்ம இங்கே கத்தாருக்கு சம்பாதிச்சோம், சோறை தின்னோம், கறியை தின்னோம், ஊருக்கு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த தேசத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே ஏதோ ஒரு காரியத்தை செய்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி தொடர்ந்து போராடி ஜெபிக்கணும், வெற்றி பெறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.